வணக்கம். இன்னைக்கு வீடியோல குரு பெயர்ச்சி பலன்கள் 2026ல நாம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு 12 வருஷத்துக்கு பிறகு வாழ்க்கையை தலைகீழ மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியா இது இருக்க போகுது. காரணம், குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள பிரவேசிக்க போகிறார். கடக ராசியில தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்ப வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் 12 வருடத்திற்கு பிறகு இந்த கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். அதனாலேயே இந்த குரு பெயர்ச்சியை ஒரு சாதாரண குரு பெயர்ச்சியாக சொல்லாமல் மகா குரு பெயர்ச்சியாக சொல்றாங்க. இந்த மகா குரு பெயர்ச்சிங்கிறது ஜூன் மாசம் 1ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேல நடக்கிறதுனால ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து இந்த குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் உங்களுக்கு வேலை செய்ய தொடங்க. குரு பகவானின் இந்த ஓராண்டு உச்சபட்ச பலன்களால நிறைய ராசிக்காரங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. நிறைய அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாழ்க்கையில பல திடீர் திருப்பங்களும் நிறைய பேருக்கு கிடைக்கும். அப்ப அந்த ராசிகளின் வரிசையில ரிஷப ராசி இருக்கா அப்படிங்கிறதையும் நாம இன்னைக்கு இதுல பாத்திரலாம். பொதுவா குரு பகவான் தான் பணத்தை, பண குவியலை, குழந்தை பாக்கியத்தை, சுப நிகழ்ச்சிகளை, விஐபிகளின் அறிமுகத்தை, ஒரு வீடு யோகத்தை, வண்டி வாகன யோகத்தை, கட்டுக்கட்டாக பண குவியலை தரக்கூடியவர். தங்கத்தை குறிக்கக்கூடியவரும் குரு பகவான், பதவியை குறிக்கக்கூடியவரும் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஓராண்டு ரிஷப ராசிக்கு என்னென்ன விஷயங்களை தரப்போறார், இதுல எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களில் இருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா, உங்களுக்கான விடிவு காலம் பிறக்குமா அப்படிங்கிறத ஒன் பை ஒன் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோல சில சூட்சும வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் ரகசியங்களையும் நம்ம சொல்ல போறோம். அப்ப இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்க்கும்போதுதான் உங்களுக்கு இந்த ஒரு வருடத்தின் யோக பலன்களை முழுவதும் அனுபவிக்க முடியும். ரிஷப ராசிக்காரங்க 3 தவறுகளை பொதுவாக செய்வாங்க. அந்த தவறுகளை செய்வதால் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அந்த தவறுகள் எது, அதை எப்படி நீங்க தவிர்க்கலாம்ங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக பலனை தரும் விதத்தில் இருக்குங்கிற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை தொடங்குகிறேன். இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க பல ரிஷபராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள், உறவுக்காரங்க அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, உங்க கூட வேலை பார்க்கறவங்க, ஃபேஸ்புக்ல இருக்கிற குரூப்பா இருக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கலாம், இல்லது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலயுமே நீங்க ஷேர் பண்ணி அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுலயும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் காமிக்கும். அதன் வழியாக நீங்க எல்லோருக்குமே நீங்க இதை ஷேர் பண்ணவும் முடியும். குரு நிறைய பேருக்கு கோடீஸ்வர யோகத்தையும் லக்ஷ்மி குபேர யோகத்தையும் தரும். அதுல குறிப்பாக ரிஷப ராசியை சார்ந்த நீங்க பிறந்தது சுக்கிரனோட வீட்டுல. அப்ப உங்க ராசிநாதன் சுக்கிரனோட அதிபதி, அதி தேவதை தான் கடவுளில் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய தாய் மகாலட்சுமி. அப்ப லக்ஷ்மி கடாட்சமும் லக்ஷ்மியின் யோகமும் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த வருட குரு பெயர்ச்சியில் உங்களுக்கான 16 செல்வங்களும் உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாமல் கிடைப்பதற்கு முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்கள் ராசிநாதனான மகாலட்சுமியை வழிபாடு செய்வது. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டுட்டு உங்க ராசிநாதனான ஜெய் மகாலட்சுமிங்கிற அந்த மகாலட்சுமியின் சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை பதிவிட்டுட்டு உங்களோட வாழ்க்கையில கடந்த காலங்களில் எந்த விஷயம் கிடைக்காததுனால, நடக்காததுனால, தாமதமானதுனால நீங்க வாழ்க்கையில வேதனைப்பட்டீங்களோ, துன்பப்பட்டீங்களோ, அல்லது கண்ணீர் வடித்தீர்களோ, அல்லது அவமானப்பட்டீர்களோ அந்த விஷயத்தை நீங்க பதிவிடுங்க. உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி இந்த கோரிக்கை உங்களுக்கு உடனடியாக நிறைவேறணும்னு நாங்க உங்க சார்பாக குரு பெயர்ச்சி நாள்ல சிறப்பு பிரார்த்தனையில கருவறையிலேயே ஈடுபட போறோம். உங்க ஃபேமிலியில இருக்கிற யாரோட பெயரையும் யாரோட கோரிக்கையும் பதிவிடலாம். ஒரு கமெண்ட்ல ஒருத்தரோட பெயர், ராசி, நட்சத்திரம்ங்கிற விதத்துல உங்க குடும்பத்தில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேர்த்தோட பெயரையும் தனித்தனி கமெண்ட்ல பதிவிடுங்கள். உங்கள் ஒவ்வொருவரோட பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கும் கருவறையில் இருக்கும் அஷ்டலட்சுமியிடமும் நவ கிரகத்திடமும் உங்களுக்காக விசேஷ பிரார்த்தனை செய்யப்பட்டு விசேஷ சங்கல்பமும் விசேஷ அபிஷேகமும் அந்த ஒரு விசேஷ நாளில் ஏற்பாடு செய்யப்படும். அது இந்த சேனல்லையே உங்களுக்கு லைவ்லயோ அல்லது பதிவு செய்யப்பட்டோ ஒளிபரப்பு செய்யப்படும். கடக ராசி என்பது உங்களுக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்.
அப்ப கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் எது நடக்கல, எது இவ்வளவு நாள் உங்களுக்கு நடக்காதுன்னு நீங்க வேதனைப்பட்டீங்களோ, வருத்தப்பட்டீங்களோ, கவலைப்பட்டீர்களோ, அந்த அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு பலனை தரும். ஒருத்தரோட வாழ்க்கையில நமக்கு நம்ம முயற்சிகள் எல்லாம் பலனை கொடுத்துட்டாலே நம்ம சக்சஸ்ஃபுல் மேனா மாறிடலாம், அல்லது ஒரு வெற்றிகரமான நபராக வாழ்க்கையில் வலம் வரலாம். அப்படிப்பட்ட முயற்சி ஸ்தானத்தில் குரு அமர்ந்து உச்சம் பெறுகிறார். இதையெல்லாம் விட உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம் மட்டும் அல்ல, அது ஆசையை நிறைவேற்றும் ஸ்தானம். ஒருவரோட வாழ்க்கையில் 5 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட எல்லாம் நடக்கணும்னா எனக்கு 11ஆம் இடத்து அதிபதியோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் உங்களுக்கு உங்கள் 11ஆம் இடத்திற்கு அதிபதியான குருவின் ஆசீர்வாதம் கிடைக்குது. 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போறார். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது விசேஷம். அங்கே இந்த ஓராண்டு சனி பகவான் அமர்ந்திருப்பார். அவர் அமர்ந்திருக்கும் மீனராசியின் அதிபதியும் குரு பகவான் தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டாக ரிஷப ராசிக்காரர்கள் அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு இருக்க போது தொட்டது துலங்கும் ஆண்டாக, வைத்தது விளங்கும் ஆண்டாக, பொன் கொளிக்கும் ஆண்டாக, வரம் தரும் ஆண்டாக, நலம் தரும் ஆண்டாக, அதிர்ஷ்டம் தரும் ஆண்டாக, அற்புதம் நிறைந்த ஆண்டாக, இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட ஒரு யோக பலன்கள் நிறைந்த ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் முதல் 2027ஆம் ஆண்டு வரை உங்களுக்கு யோக பலன்கள் நிறைந்த அற்புதம் நிறைந்த குரு பயிற்சி இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கும். 3ஆம் இடம் என்பது உங்களுடைய சகோதரரை குறிக்கக்கூடிய இடமாக இருப்பதால் நிச்சயமாக உங்கள் சகோதரர்களோடு கருத்து வேறுபாடு இருந்தாலோ, உங்கள் சகோதரர் சகோதரிகள் ஏதாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலோ, அவர்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்காம இருந்தாலோ, அல்லது அவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறாம இருக்காங்கன்னு நீங்க கவலையோடு இருந்தாலோ, அல்லது அவர்களோட உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, இல்ல ஏதாவது ஒரு முன்னோர்கள் சொத்துக்களையோ அல்லது உங்கள் தாய் தந்தையின் சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்து, அல்லது அவங்களுக்கோ உங்களுக்கோ திருமணம் நடந்து அந்த வாழ்க்கையில கூட வந்த நபர்களால், வாழ்க்கை துணையால உங்க குடும்பத்தில் ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தால் அது அனைத்தையும் நீக்கும் ஒரு அற்புத காலத்தையும், அந்த அற்புத வாய்ப்பையும், அதற்கான பணிகளை நீங்கள் செய்வதற்கான ஒரு அற்புதத்தை இந்த குரு பகவான் இந்த ஓராண்டில் ஏற்படுத்தி தருவார். 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷனையும் ஒரு முயற்சிகளையும் குறிக்கும்னு சொன்னோம். இந்த கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய இடமாக 3ஆம் இடம் இருப்பதால் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலோ, உங்கள் பேச்சை தப்பா யாராவது எடுத்துக்கிட்டு அதனால் உங்கள் வேலையிலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, தனிப்பட்ட வாழ்க்கையிலோ ஏதாவது உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு, துன்பம் இருக்குன்னா அந்த கஷ்டங்களும் துன்பமும் துயரமும் உங்களை தப்பா புரிந்து கொண்டவர்கள் உங்களுடைய உண்மையான குணத்தையும் உங்கள் உண்மையான கருத்தையும் புரிந்து கொண்டு உங்களிடம் மீண்டும் அதே அன்பும் ஆதரவும் அதே விதமான இணக்கத்தையும் கடைபிடிக்கும் ஒரு அற்புதத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஒரு பிசினஸ்ல இருக்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு வியாபாரம் பண்றோம், இல்ல தொழில் செய்யறோம், இல்ல வேலையில இருக்கோம்னா நீங்க உங்களோட வேலையை வெளி மாவட்டத்துக்கோ, வெளியூருக்கோ, வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ விரிவுபடுத்தணுங்கிற அந்த ஆசையை இந்த குரு பயிற்சியில் நீங்க நிறைவேற்றிக்கலாம். ஏதாவது ஒரு தொழில ஒரு யூனிட் செய்யறோம், இப்ப அந்த தொழிலை விரிவுபடுத்தி இன்னொரு யூனிட்டோ அல்லது இன்னொரு பிரான்ச் நம்ம தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த ஆசை கட்டாயமாக இந்த குரு பயிற்சியில் நிறைவேறிவிடும். நீங்க ஏதாவது ஒரு டீலர்ஷிப் உங்களோட ப்ராடக்டை கொடுக்கணும், அல்லது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வேற பிராண்டை எடுக்கணும், அல்லது ஒரு பிரான்ச்சைசி மாடலை எடுத்து நீங்க செய்யணும், அல்லது உங்க பிசினஸை பிரான்ச்சைசி மாடலை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான வளர்ச்சி ஏற்படும். எந்த ஒரு தொழில் வியாபார விரிவாக்கத்திற்கும் இந்த ஓராண்டு உன்னதமான பலன்களை தரும். 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு கடக ராசி. கடக ராசி என்பது சந்திரனின் அதிபதியாக கொண்டது. அப்ப சந்திரன் என்பவர் தான் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை, ரெஸ்டாரண்டை குறிக்கக்கூடியவர். ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்துறவங்க, டூர் ஆபரேட்டர்ஸ், லாஜிஸ்டிக் நிறுவனங்கள் நடத்துறவங்க, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ், மெரைன் இண்டஸ்ட்ரி போன்ற இது போன்ற வியாபாரங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு வருடம் உங்களுக்கு உன்னதமான பலன்களை தரும். கடந்த காலங்களில் உலக பொருளாதார மந்த நிலைமை, போர் சூழல்களால் உங்களுக்கு ஏதேனும் தொழிலில் பின்னடைவோ அல்லது தொழிலில் வளர்ச்சி இல்லாத நிலைமையோ, உங்க தொழில் வளருங்கிற நம்பிக்கை இல்லாமல், தன்னம்பிக்கை இல்லாமல், மன உறுதியும் மன திடமும் இல்லாமல்
நீங்க ரொம்ப வேதனையிலும் மன உளைச்சலிலும் மன அழுத்தத்திலும் நீங்கள் மிகப்பெரிய வேதனையில் இருந்தால் இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வீசுவதற்கான வாய்ப்புகள் வரிசை கட்டி வரும். ஒரு கலையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், அது ஆசிரியரா இருக்கலாம், ஒரு டியூஷன் மாஸ்டரா இருக்கலாம், அல்லது ஒரு ஓவியம் வரையறதுக்கு சொல்லித் தரவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு பரதநாட்டியத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்களா இருக்கலாம். எந்த கலையை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இது கலைகளை போதிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்னா அப்படி இல்லை. எந்த ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய எனி அட்வைசர்ஸ், எனி கன்சல்டன்ட் எல்லோருக்குமே இந்த குரு பெயர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியையும் அற்புதமான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் அடுக்கடுக்காக உங்க வாழ்க்கையில உறுதியாக தரும். குரு பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. தான் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடியவர். 5ஆம் பார்வையால் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பார். குரு விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். அப்ப திருமணம் அமையல, திருமண வாழ்க்கையில் சிக்கல், கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடியவர்கள், நீதிமன்றத்துல டிவோர்ஸ் கேஸ் நடக்குது, இது போன்றவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த ஒரு மாற்றம் ஏற்படும். திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்கக்கூடியவர்களும் பிரிந்த தம்பதியரும் ஒன்று சேரும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலமாக திருமணம் அமையல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு வருடத்தில் கட்டாயமாக நல்ல ஒரு வாழ்க்கை துணை, மனதுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை துணை, நீங்கள் விரும்பிய வாழ்க்கை துணை உங்களை தேடி வரும் ஒரு உன்னதம் கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் குரு பகவான் நடத்தி விடுவார். அடுத்தது பிசினஸ் பார்ட்னரோடு கருத்து வேறுபாடு இருந்தாலோ, அல்லது உங்க தொழிலை நீங்க தனியா மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு பார்ட்னரை இணைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகள்ல இப்ப நீங்க ஈடுபட்டால் புதிதாக ஒரு அற்புதமான பிசினஸ் பார்ட்னர் உங்களுக்கு அமைவார். அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னரோட ஒரு கருத்து வேறுபாடு அல்லது ஏதாவது ஒரு மன சிக்கல் இருக்குன்னா இப்போ நீங்கள் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் இந்த 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிசினஸுக்கு இன்வெஸ்டர் வேணும் அல்லது ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது போன்ற ஒரு எண்ணம் உள்ளவர்களுக்கும் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான நபர்களின் அறிமுகத்தையும் கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான மகர ராசியை பார்ப்பார். இந்த 9ஆம் இடத்தை மகர ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் எது இருந்தாலும், குடும்பத்துல உங்களை புரிஞ்சிக்கல, குடும்பத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இல்லை, குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கல, நம்ம எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்றோம், யாரோட ஆதரவு நமக்கு ஏன் இல்லை, நம்மளுடைய தியாகத்தையும் நம்மளோட உழைப்பையும் நம்மளுடைய மனசையும் ஏன் குடும்பம் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மனவேதனை கடந்த காலங்கள்ல கட்டாயம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். அந்த வேதனையை தீர்ப்பதற்கு தான் இந்த குரு பயிற்சி பயன்பட போகுது. உங்கள் உண்மையான மனதையும் உங்கள் உழைப்பையும் உங்கள் தியாகத்தையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வேதனை வந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டா அது பெரிய அளவுல சக்சஸ் தரும், பெரிய அளவுல மன தைரியத்தை தரும். அந்த ஒரு அற்புதம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்கும். அப்பாவோட பிசினஸை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அல்லது அப்பாவோட ஜாப் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு, அல்லது அப்பாவோட பதவி ஏதாவது வரணும், அது அரசியலா இருக்கலாம், என்ஜிஓ இருக்கலாம், ட்ரஸ்டா இருக்கலாம், எதுல இருந்து உங்களுக்கு உங்கள் தந்தையின் வழியாக ஏதேனும் பதவிகள் வரணுமா, அல்லது ஏதாவது வேலை வாய்ப்பு வரணுமா, அவரது தொழிலை நீங்கள் எடுத்து நடத்தணுமா, இது போல எண்ணங்களும் ஆசைகளும் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். 9ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ 9ஆம் இடத்தில் குரு இருந்தாலோ ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது ஒரு கோவில் திருப்பணியை முன்னின்று நடத்துவது, ஒரு கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தலைமை வகிப்பது, அல்லது நீண்ட காலமாக ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்காம இருக்கு, உள்ளூரிலோ குலதெய்வம் கோவிலோ வெளியூரிலோ, அதை நீங்க முன்னின்று நடத்தலாம் அப்படின்னு முதல் முறையாக நீங்க குரல் கொடுப்பீங்க. உங்களோட குரலுக்கு ஒட்டுமொத்தமாக உங்கள் சமூகமோ அல்லது உங்கள் பகுதி மக்களின் ஆதரவு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். அப்ப எந்த ஒரு ஆலய குடமுழுக்கு, ஆலய திருப்பணி, ஆலயத்தில் ஏதேனும் ஒரு மராமத்து வேலைகள் எதை செய்யணும்னாலும் அதை நீங்கள் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக கிடைக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் போதுதான் ஏதாவது ஒரு பண மோசடினாலோ ஒரு நில மோசடினாலோ, நீங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லியிருந்தாலோ, அல்லது நீங்க முதலீடு செஞ்சது இப்போ டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு, அல்லது உங்க முதலீடே இப்ப இல்லை, அல்லது நீங்க முதலீடு செஞ்ச நிறுவனம் இல்லை,
நீங்க ஏமாந்து போயிட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு அல்லது நீதிமன்றத்துல வழக்கு நடக்குதுன்னா அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். உங்களோட நிலத்துல ஏதாவது ஒரு வழக்கு நடக்குதா உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். உங்களோட நிலத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் சரியாகும். உங்களோட ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தின் தசாபுத்தி நடந்தாலோ, உங்கள் பிறந்த கால ஜாதகத்தின்படி குருவின் பார்வை உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு பட்டாலோ, 9இல் குரு இருந்தாலோ, நிச்சயமாக இந்த பலன்கள் மிக விரைவாகவும் இன்னும் அதிக அளவிலும் நடக்கும். குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான குருவின் தன் வீடான மீன ராசியை பார்க்கிறார். அப்ப 11ஆம் இடத்தில் இப்பொழுது சனி பகவான் அமர்ந்தும் இருக்கிறார். அப்ப கட்டாயமாக தொழிலில் வேலையாட்கள் பற்றாக்குறைங்கிற அந்த சிக்கல் உங்களுக்கு நீங்கிவிடும். வியாபாரத்தில் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் ஒத்துழைக்கல, அவர்களுடைய ஆதரவு சரியாக இல்லை அப்படின்னா, அல்லது அவர்களோட ஏதாவது சிக்கல் இருந்தா அந்த சிக்கல்கள் சரியாகும். இந்த காலகட்டத்தில் லாபத்தின் அளவு பெரிய அளவில் உயரும். நீங்க எந்த விதமான தொழில் செய்தாலும், எந்த விதமான வியாபாரம் செஞ்சாலும் அதுல பெரிய அளவிலான வளர்ச்சி ஏற்படும், பெரிய அளவுல பணம் புழங்கும். கடந்த காலங்கள்ல தொழில் மந்தமா இருந்துச்சு, தொழிலை நடத்த முடியல, தொழிலுக்கு சரியான ஆர்டர்ஸ் இல்ல, வியாபாரத்துல சரக்குகள் பெருசா விற்கல, சர்வீஸ் செக்டார்லயும் பெருசா என்கொயரிஸ் இல்ல, பெருசா பிசினஸ் நடக்கலைன்னா கவலையே படாதீங்க. இந்த குரு பயிற்சியில் உச்சம் பெற்ற குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் தன் வீட்டையும் பார்ப்பதால், தொழில்காரகனான சனியையும் குரு பார்ப்பதால் இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு தொழிலில் வருவீர்கள். வியாபாரத்தில் அசைக்க முடியாத இடத்தை பிடிப்பீர்கள். வேலையில நீங்க ஏதாவது பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, இடமாற்றமோ எதிர்பார்த்தாலும் இப்பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். சில நிறுவனம் மாறணும், வேலை மாறணும், படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அல்லது ஏற்கனவே வேலைக்கு போய் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமித்து சுயமாக ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நியூ ஆண்டர்பிரனர்ஸ்க்கு எல்லாம் இது ஒரு சூப்பரான சான்ஸ். இது ஒரு ஜாக்பாட் காலம்னு சொல்லலாம். இப்ப நீங்க எந்த தொழில் வியாபாரம் தொடங்கணும்னு நினைக்கிற அனைத்து முயற்சிகளும் பலனை தரும். புதிதாக தொடங்கும் எல்லா தொழிலுமே மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். காரணம் என்னன்னா, சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவின் வீட்டையே உச்சம் பெற்ற குரு 12 வருடத்திற்கு பிறகு பார்க்கிறார். அப்ப நிச்சயமாக ஆசை நிறைவேறும், லாபம் கொளிக்கும், உங்களுக்கு பண வரவு பெரிய அளவில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு பெரிய பண வரவை இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, அதிர்ஷ்டத்தை, யோகத்தை, அற்புதத்தை உறுதியாக அள்ளித்தரும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் மிக மிக சீரும் சிறப்புமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். இந்த ரிஷப ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி கட்டாயமாக வெற்றியை தரும். பொதுவாக கோச்சார பலன்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வச்சு நாம சொல்லக்கூடியது. உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய இடம், குரு பார்க்கக்கூடிய இடம், இப்பொழுது உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியை வைத்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவை எடுப்பதா இருந்தாலும் அதை நீங்க கன்சிடர் பண்ணிட்டு செய்யும் பொழுதுதான் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் ராசி பலன வீடியோவை பார்த்துட்டு நிறைய கமெண்ட் போடுறதை நம்ம பார்த்திருக்கோம். நிறைய சூப்பரா சொல்றீங்க, ஆனா எனக்கு நடக்கவே இல்லை, என்னோட வாழ்க்கையில மாற்றமே நடக்கல. உங்களோட தசா புத்தி 6ஆம் இடம், 8ஆம் இடம், 3ஆம் இடம், 12ஆம் இடத்து தசையோ அல்லது புத்தியோ நடந்தாலோ, அல்லது இயற்கை பாவ கிரகங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலோ அந்த காலகட்டங்களில் இந்த கோச்சார பலன்களுடைய அளவு நிச்சயமாக குறையதான் செய்யும். அப்ப உங்களோட ஜாதகத்தில் தசாபுத்தியும் கிரகங்களின் தன்மையும் எப்படி இருக்கு, அது இப்ப இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோட எப்படி பொருந்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கான வாழ்க்கை பயணமும் சரி, உங்களுக்கான புதிய முயற்சிகளும் மிகச் சரியாக பலனை தரும். அப்ப நீங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை ஆலோசனை பெற்று அதன்படி செயல்படுவது நல்லது. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களோட தனிப்பட்ட ஜாதக ஆலோசனையும் நீங்கள் பெறலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சியில நிறைய பலன்கள் எனக்கு வேகமா நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பொது எளிய பரிகாரம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி ஆலயத்துல தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. முடியலைங்கிறவங்க மாசத்துல ஒரே ஒரு நாள் பௌர்ணமியில மதிய நேரத்துல போய் நீங்க தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள். இந்த தேங்காய் எத்தனை போடணுங்கிறது உங்களோட கோரிக்கையை பொறுத்து ஒவ்வொரு எண்ணிக்கை இருக்கும். அந்த எண்ணிக்கையிலான தேங்காய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை தேங்காய் தீபம் போடுவது, முடியாதவர்கள் மாதத்தில் ஒரே ஒரு பௌர்ணமியில் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள், ஏராளமான வளர்ச்சிகள்,
அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அற்புதங்களும் உங்களுக்கு உடனடியாக ஆக்டிவேட் ஆகும். உங்கள் ராசிநாதனான தாய் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கட்டும் என்று தாய் மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.